ஸோ சூப்ஸ் ஒரு வழியாக யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் இந்த சீரீஸ் வந்து நம்மளோட ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பேர்லாம் மாற்றினாங்க. இதோட ஃபஸ்ட் பேர் வந்து ஃப்ரெஷ்மேன் இயர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி ஒரு பேரை மாற்றி இப்போ இதை ஒரு வேலையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸோட முதல் பார்வை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த சீரீஸ் கிடச்சது எங்களை மாதிரியான ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து நாங்கள் எந்த ஒரு படத்துலேயுமோ இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே ஸ்பைடர்மேனை பார்க்காமே வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நோவே ஹோமில் பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் இதில் பார்க்குறோம். ஸோ வந்து இந்த சீரீஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இல்லாமல் ஓகே பார்க்கலாம் அப்படின்னே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த சீரீஸோட அனிமே குவாலிட்டி உண்மையாகவே தரமான குவாலிட்டிங்க. அது எப்படி சொல்கிறது, இந்த ஸ்பைடர்மேனோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே இந்த அனிமே டெஸ்ட்லாம் பித்து பிடிச்சி வேலை செய்வாங்க போல். நம்ம இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் அனிமேவாக இருக்கும், அனிமே ஸ்டைலாக இருக்கும். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமிக் புக் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேனல்ஸ்லாம் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. அண்ட் மூணாவதாக பார்க்க வேண்டியது வந்து ஸ்டோரி வந்து எப்பயும் போல தான். பட் ஆனால் வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது ஒரு வாட் இஃப் ஸ்டைலான ஸ்டோரி. இப்போ வந்து ஸ்பைடர்மேன் படங்களில் வர மாதிரி ஸ்பைடர் கடிச்சதுக்கப்புறம் நம்ம நோவே ஹோமில் பார்த்துருப்போம். நம்ம டோனி ஸ்டார்க்கை போய் அவர் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து சிவில் வாரில் ஜாயின் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இவன் நார்மல் ஆஸ்மான் கூட ஜாயின் ஆனால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இந்த சீரீஸோட ஒன்லைனு. நல்லா இருக்குது வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ட் இஃப் ஸ்டைலில் இருக்குது. எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனலி இதில் வந்து பல கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. மார்வல் கேரக்டர்ஸ் வந்து இந்த சீரீஸில் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து வெனாமா அப்புறம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் எல்லாமே நல்லா இருந்தது. என்ன வெனாம் பார்க்கலாம் லைட்டாக அந்த அம்புலி மாதிரி இருந்தார், அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக இருந்து, மற்றபடி அதோட ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சினிஸ்டர் சிக்ஸோட உள்ள எல்லா வில்லன்ஸும் வர மாதிரி பேசிக்கிறாங்க. ப்ளஸ் டேர்டெவில் இருக்கார், அதை வந்து ட்ரைலரில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பல கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு சீரீஸ் தான் வந்து இந்த சீரீஸு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சீசன் 1 மட்டும்தான் இப்போது சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. பட் ஆனால் வந்து இதோட சீசன் 2வும் சீசன் 3யும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்சைடர்ஸ் வந்து நிறைய லீக் பண்ணியிருக்காங்க. சீசன் 2வோட பாதி அனிமேஷன் முடிஞ்சு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சான். சீசன் 3க்காக வந்து அவங்க அடுத்து எழுத போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதோட சக்ஸஸை பொறுத்து அது உடனே வரும். அது எப்படிங்கிறது வந்து அவங்க இனிமேல் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இது ஒரு கெனான் ப்ராஜெக்டாக இல்லை நான் கெனான் ப்ராஜெக்டா அப்படிங்கிறது தான். கெனான் ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா வந்து இதெல்லாம் பார்ப்போம், இல்லைனா இதை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இதை ஜாலியாக வந்து ஒரு ஃப்ரீ டைமில் டைம் பாஸாக பாருங்கள். இது ஒரு கெனானா நான் கெனானா MCUவில் வருதா, டைமில் என்ன செட் ஆகுதானா பார்க்காதீங்க. இது ஒரு வாட் இஃப் ஸ்டோரி. ஸோ வாட் இஃப் ஸ்டோரினாலே வந்து அது எப்பயுமே கெனானா தான் இருக்கும். ஏன்னா மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதுனால வந்து இது ஒரு கெனானா மேபி இருக்கலாம். பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் ஒரு நான் கெனான் ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, நம்ம ஜாலியாக ஸ்பைடர்மேனை வந்து பார்த்தோமா, ஜாலியாக ஃபன் பண்ணோமா அப்படின்னு நினச்சிட்டு போங்க. ஓவராலாக எனக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, வந்து இந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன்லாம் அந்த டிஸ்னி ஸ்டில் போடுவாங்கல்ல, ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன், அல்டிமேட் ஸ்பைடர்மேன், அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் மார்வல் ஸ்பைடர்மேன் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இதை பார்க்கும் போதும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே மாதிரியான ஸ்டைலில் இருக்கிறதுனால வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், உங்களை இன்னொரு தரமான இது சந்திக்கிற அது வரைக்கும் நான் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.